திருப்பி என்னது சட்டம் வந்துட்டுது வேங்க எல்லாரும் நிக்கிறோம். பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கு வேலை வந்து சேர நேரம் போயிட்டு இப்ப சரி நான் துறந்துட்டேன் எல்லாம். அப்ப நாங்கள் ஆரம்பிச்சு தொடரலாம். மன்னிப்போட முக்கியமான விஷயங்கள் காய்ச்சி கொண்டு வந்தீங்க போல இருக்கு. இல்ல சரியான வெக்கதானே. மையவாடி எல்லாம் மூடின கதையெல்லாம் கேட்டுச்சு. சரி சந்தோஷம். அப்ப சிந்தனை தொடர்போம். மன்னிப்போட அவ கடை 2 வலிக்கிட்டு போகலாம நேரலைக்கு கேட்டோம். பாடலை தந்தவுடன் சிந்தனையை தொடங்குங்கள். என்னன்னு சொல்லுங்க. பாடல் ஜானதேசனுடைய வரிகளை பாடல. நான் ஓமன்னு சொன்னேனே. சரி, எல்லோருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம். இன்றைக்கு இன்னும் ஒரு ஞாயிறு இருக்குது. ஜூன் மாசத்தை நாங்கள் கலைக்கிறதுக்கு. அது அடுத்த ஞாயிறு ஜெர்மனியில சிறப்பான ஓவிபி கிளப் ஜெர்மனி நடத்துகிற சிறப்பு நிகழ்வு. தமிழர் அவர்கள் எல்லாம் கட்டணத்தை எல்லாம் செய்ய தொடங்குவார் நினைக்கிறேன். அதே போல லண்டனிலும் பெரிய 6 நிகழ்வுகளை தாங்கிய பெரிய மேடை பொன்மாலை பொழுது ஆயத்தமாகிறது. அறிவித்தல் எங்காவது சிக்கலா? சரி, நன்றி. அவே சிறப்போடு நாட்களை வரவேற்றுக் கொள்வோம். இன்றைய முழு நாள் நிகழ்ச்சிகளும் எல்லாமே இருக்கும். நான் இன்று முழு நாளும் வேலையிலிருந்து தான் முழுவதை இயக்க வேண்டும். செய்வோம், வெல்வோம். இப்போது சிந்தனைக்கு முன்பதாக உலக புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தினுடைய இன்றைக்கு 21வது நாளின் சிறப்பை இந்த பாடலோடு ஆரம்பிக்கிறார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். வரிகள் ஜியா நடேசன் அவர்கள் என்று சொல்ல கேள்வியுற்றோம். உற்சாகமான வணக்கம். தாருங்கள் பாடலை தொடர்ந்து உடனுமாக சிந்தனை. ராஜினி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். உற்சாக வணக்கம். ஜானதேசனுடைய வரிகளை பாடலாக தருகிறேன். அழியா புகழில் தமிழ் மொழியாம் அகிலம் போற்றும் பாமுகமாம். அழியா புகழில் தமிழ் மொழியாம் அகிலம் போற்றும் பாமுகமாய் 29வது வயதில் கால் பதித்தார். ஆனி 2 பிறந்த நாளாம். ஆனி 2 பிறந்த நாளாம். உறவு பந்தங்கள இளையோர் பெரியோர். உறவு பந்தங்கள இளையோர் பெரியோர். நிகழ்வுகள் அறிவுக்கு மேலானதாம். பலரும் பகிர்ந்து உயர்ந்தனராம். அர்ப்பணம் மிக்க பணியாளர்களாம். பயனுள்ள மிக பலம் சிந்தனை நிகழ்வுகளாம். உடல் ஆரோக்கிய யோகா பயிற்சியாம். உடல் ஆரோக்கிய யோகா பயிற்சியாம். பல வகையான சிறப்பு அம்சங்களாம். சுமந்து வரும் இணையமாய் இறையருள் பெற்று மென்மேலும் சிறப்புடன் வாழ. இறையருள் பெற்று மென்மேலும் சிறப்புடன் வாழ. அன்பான பிறந்த நல் வாழ்த்துக்கள். இறையன்புடன் என்றுமே வாடியவே. பாமுகம் என்றும் வாடியவே. நன்றி வணக்கம். நன்றி ஜானதேசன். வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி தவமலர் கல்விராஜன். சிறப்பாக ஒரு வரிகளை அழகாக அறுத்துறுத்து பாடியிருந்தீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி 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 வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. வரிகள் சிறப்பாகவே இருந்தன. உற்சாகங்கள் தொடரட்டும். ஜெயலட்சுமி உற்சாகமாய் இந்த பணி இந்த மாதம் முழுவதும் தொடரும். தமிழர்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வேறு யார் யாரெல்லாம் வரி தந்திருந்தார்கள்? வசந்தா அவர்கள் இப்போதான் போட்டிருந்தார். நான் நாளை அந்த பாடலை பாடுகிறேன். வேறு யாராவது இந்த மாதம்? இல்லை இல்லை, என்னிடம் தரவில்லை. ஒருவர் சொன்னாரு, அவர் தானாக பாடினார் தெரியல. திங்கட்கிழமைக்கு தயாராகி கொண்டு போற திங்கள். மௌனம் இதுக்கெல்லாம் இருக்கிறீங்க. இல்ல கேட்கல கதைக்கிற கேட்கல, வாயாடுகிறது சத்தம் பெறவில்லை. நான் தான் சொன்னேன் பெறையில. அது மன்னார்ல இருந்து வர தாமதமாகதோ தெரியல. போக்குவரத்துகள் எல்லாம் கரைச்சல் தானே.
சரி, நல்லவை நடக்கட்டும். இன்னும் ஒரு வாரம் வேறு யாரும் முந்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு 4 வரி கூடுதலாக எழுதி யாரையும் தொந்தரவுப்படுத்த வேண்டாம். 4 வரி இப்பவே எழுதி இப்பவே பாடிட்டே போயிடலாம். தமிழர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றால் இல்ல, யாரும் செய்யலாம். நல்லது, தொடர்போம். வாழ்த்துக்கள். நன்றி தமிழர்களே. இப்போது ராஜினி அவர்களே, உற்சாக வணக்கம். உற்சாக வணக்கம். ஆதிவருக்கும் அனைவருக்கும் உற்சாக வணக்கம். இன்று 21ஆம் தேதி 21ஆம் நாளில் 21ஆம் ஆண்டில் புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் லண்டன் தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று ஜெயா நடேசன் அவருடைய வரிகளுக்கு தவமலர் அவர்கள் பாடிய பாடலுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நமது சிந்தனையை ஆரம்பிப்போம். முதலாவதாக டேவிட் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழிதாரும் என்கின்றது திருப்பாடல் 69. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். நற்சிந்தனை தொடரன் 2119 பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித அலோசியஸ் கொன்சாகா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, நற்கருணை நாதனை நாம் புகழ்ந்து பாடுவோம். கருணையே தெய்வீக விருந்தே சேவியம் தரவாரும் திவ்ய இயேசுவே, பசித்தவர் போசனம் பானம் தேடல் போல் காத்திருக்கிறோம் உம்மை காதலாகவே. தேவனற்கருணையே தெய்வீக விருந்தே சேவியம் தரவாரும் திவ்ய இயேசுவே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகருவார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 26 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது: அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதபடி மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. அறியப்படாதபடி ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் கூறுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். நீங்கள் காதோடு காதாய் கேட்பதை கூரை மீதிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல முடியாதவர்களாய் உடலை கொல்லுவோருக்கு அஞ்சாதீர்கள். உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையால் அன்றி நிலத்தில் விழாது. உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டுள்ளது. எனவே அஞ்சாதீர்கள், ஏனெனில் குருவிகள் பலவற்றிலும் நீங்கள் மேலானவர்கள். மனிதர் முன்னிலையில் என்னை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுபவன் எவனோ
அவனை நானும் வானகத்தில் உள்ள என் தந்தையின் முன்னிலையில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுவேன். மனிதர் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவன் எவனோ அவனை நானும் வானகத்தில் உள்ள என் தந்தையின் முன்னிலையில் மறுதலிப்பேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, அறியப்படாதபடி ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை, வெளிப்படாதபடி மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே இன்றைய நற்செய்தியில நமது ஆண்டவராகிய இயேசு தரக்கூடிய அந்த வார்த்தைகளை மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த நற்செய்தி நமக்கு தரும் பாடம் தான் என்ன? அதாவது திருஇறுதி ஆண்டவர் இந்த மாதத்திலே ஜூன் மாதம் இன்னும் 1 வாரங்கள் இருக்கின்றது இதை முடிவுக்கு கொண்டு வர. ஆகவே இந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்வு தரும் வார்த்தையாக அமைவது மட்டுமல்லாமல் நமது உள்ளத்திற்கும் இல்லத்திலேயும் நிறைந்த சந்தோஷமும் ஆட்சியும் சமாதானம் இல்லவ நமது ஆண்டவராகிய இயேசு அருள் புரிவார் என்று சொல்லி இன்ற நாளிலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். பழி சுமத்துங்கள் வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். இது அதாவது இயேசுவினுடைய அந்த காலங்களிலே இயேசுவுக்கு மட்டும் ஏற்பட்ட சோதனை அல்ல, ஏனென்றால் அவரையும் இதே மாதிரி தான் இருந்தார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, இயேசுவுக்கு முன்பதாகவே இந்த இறைவாக்கினர்களை தந்தை அனுப்பியிருந்தார், இறைவன் அனுப்பியிருந்தார். இவர்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு இவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை, இவர்களுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி அந்த பாவ நிலையில் இருந்து விடுவிப்பதற்காக எத்தனையோ இறைவாக்கினர்களை அனுப்பியிருந்தார்கள். அதிலே பிரதானமாக ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்கள் முக்கியமானவர்களாக நாம் கருத்தில் கொள்ளுகின்றோம். ஆனால் இங்கே இன்றைய நாளிலே இந்த முதல் வாசகத்திலே தரப்பட்டிருக்கிற அந்த மக்கள், அதாவது பழி சுமத்துங்கள் வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்று சொல்லி தன் மீது சுமத்தப்பட்ட அந்த அதை இன்று நாளிலே எரேமியா நமக்கு தருகின்றார். ஆகவே சங்கீத பாடல் நமக்கு தருவது என்று சொல்லி சொன்னால், கடவுளை உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆகவே இறைவன் எப்போதும் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் அவரை கண்மணி போல காத்து கொண்டிருக்கிறார். நான் உனக்கு தந்தையாயிருப்பேன், நீ எனக்கு மகனாயிருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், என் பிரசன்னம் முன்னோடு வரும், என் ஆசி அன்றை பூர்வமாக செய்வேன் என்று சொன்ன அந்த பரிசுத்த தேவன் எங்கள் பிலமும் கேடையுமா இருந்து அரணும் கோட்டையுமாயிருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே எரேமியா தரக்கூடிய அந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், புனித பவுல் அடிகளார் குறிப்பிடுகிறார், அதாவது எவ்வளவு இந்த பாவம் இந்த உலகில் வந்ததோ அதுக்கு ஏற்றமா போல கடவுளிடமிருந்து அந்த பாவம் நம்மை பிரித்து விட்டது என்பதாகும். ஆகவே எரேமியா இறைவாக்கினர் வரவிருக்கும் தண்டனையை இஸ்ராயேல் மக்களுக்கு அறிவித்து எச்சரிக்கை தந்ததால் அவரை அழிவின் இறைவாக்கினர் என்று துன்புறுத்தினார்கள். தொடக்க காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களை வேத கலாபனைக்கு ஆளாக்கி கொண்டனர். இதே நேரத்தில் இயேசுவையும் அப்படியே கொன்றார்கள். அதுக்கு பிறகு வந்த அவருடைய திருத்தூதர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தூதர்களையும் அதே போல் துன்புறுத்தி கொன்றார்கள். ஆகவே இயேசு சொல்லக்கூடிய அவர் அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த திருத்தூதர்களோட அவர் பயணிக்கும் போது அந்த சொன்ன வார்த்தையானது அஞ்சாதீர்கள், அதாவது நரகத்தில் அளிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள், காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள், அதாவது குருவிகளுடைய வாழ்க்கையோட ஒப்பிடுகின்றார். அதாவது ஒப்பிடு என்று சொல்லி சொன்னா, குருவிகள் எவ்வளவு மேலானதோ அதிலும் பார்க்க நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்லி நற்செய்தியிலே இயேசு குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது அஞ்சாதிருங்கள் என்று என்கின்றார். மாறாக ஆன்மாவையும் உடலையும் நரகத்துக்கு தள்ள எல்லாம் வல்ல கடவுளுக்கு அஞ்சுங்கள் என்கின்றார் இயேசு. கடவுள் பயம் உள்ளவர் தான் நேர்மையாக வீரமாக வாழ முடியும். இன்று இவ்வுலகில் இறை அச்சமே இல்லாது எப்படியும் வாழலாம் என்ற போக்கு மிகவும் ஆபத்தானது ஒன்றாகும். நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மனிதர்களையும் மதிப்பதில்லை என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 18:12 அந்த இருந்த அந்த செல்வந்தனுடைய நிலையை நாம் இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்றோம். அதை நமக்கு இறை ஆவியானவர் தந்தார். இறைவனை நமக்கு நிலையான பலம் என்று நான் நம்பிக்கையோடு வாழுகின்ற நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவரின் வலிமை மிகு பிரசன்னத்தினால் பயத்தை ஒதுக்கி வைக்கின்றனர். ஆக இருளிலிருந்து ஒளிக்கு, பயத்திலிருந்து வீரநடைக்கு, சவால்களிலிருந்து பராமரிப்பை நோக்கி நாம் பயணம் மேற்கொள்ளும் போது நம் வாழ்வு இனிமை மிக்க வாழ்வாக மாறும். ஆகவே இயேசு கூறிய அந்த அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தையை நாம் சிறமேற்கொண்டு எதிலும் எண்ணத்திலும் நாம் துணிந்து நடை போடுவோம்.
இறை வார்த்தையை அறிவிப்போம். இறை நற்செய்தியில் நாம் வாழுவோம். சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டும் இந்த பாடலை இன்றைய நாளிலே தந்த சகோதரி ஜெயநடேசன் அவர்களுக்கும், அளவுறப்பாடிய தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புலம்பெயர் தமிழ் சிறுவர்கள் எழுத்தாளர் மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நாளை நாம் சந்திப்போம். நன்றி. வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆம், மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த ஜோசேப்பின் தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரர் பாமத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமத்தில் கலன் சிறப்பிக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுனலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய ஆசீர்வாதங்கள் அணுதினமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிருஷ்ண நாமத்தில் எல்லோரையும் வாழ்த்திக் கொண்டு அன்றிலிருந்து ஈச்சமுடைய வேலைப்பிள்ளை பாலன் அப்படியே அன்பு சகோதரி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம். ஆமாம், நீங்களும் ஒப்புக்கணும். சரி, நானும் அதே உற்சாகத்தை மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி பரிசுத்த வேதாமத்தில இருந்து புதிய ஏற்பாட்டுல புனித லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 30 40 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாயிருப்பது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாயிருப்பார். இது வெளிக்கிற வரை தென் தேசத்து ராஜஸ்திரி சலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தால், இதோ சலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். இயேசு போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாமல் இருப்பதை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? இதன் தொடர்ச்சி சகோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு அன்பான பாடலின் வரிகளை தந்த அன்பு சகோதரி திருமதி நடேசனுக்கும் அன்பு சகோதரி
வசந்தா ஜெகதீசன் சகோதரிக்கும் தவமல பாடல்களை கல்விராஜன். அழகுற பாடிய அன்பு சகோதரி தவமலர் கல்விராஜன். தாமலர் மன்னிக்கோணும், தாமலர் கொன்விஷா இருக்கு, மன்னிக்கோணும். தாமலர் கல்விராஜன் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு அப்படியே தகப்பனே மீண்டும் இந்த புதிய நாளை தந்த கிருபைகளுக்கான நன்றி ராஜா. தகப்பனே பிரான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராயனுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே இயேசுராயனுடைய பாதுகாப்பும் தயவும் இருந்து வருகிறமைக்காக நன்றி. இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பா வலித்து கொண்டிருப்பதற்காக கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே. மற்றும் ராஜா உலக ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வர வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி தகப்பனே அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தளபதியோடும் நீங்கள் பேசுங்க ராஜா. பேசின அந்த சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. தகப்பனே. மற்றும் ராஜா மகப்பேற்றுக்கு காத்திருக்க சகோதரிகளுக்கு சுகப்பிரசவங்களை கட்டளையிட வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தாயையும் சேயையும் இந்த உலகத்துக்கு மறுபடியும் சுகமாக கொண்டு வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. கூடவே இருந்து ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை சந்திங்க, குடும்பங்களை தனியா ஆசீர்வதிங்க. தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் அணுவினாடியும் கூடவே இருந்து அவர்களை ரகளாட முடி பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் சொல்லி இயேசுராஜன் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சொல்லிவிட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெயா நடேசன் அவர்கள் வாருங்கள். உங்கள் சிந்தனையை தருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தோப்பாளனி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதில் 2 அவர்களுக்கும் பாமுகத்துவப்பாளனி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் இன்று அழகாக பாடிய சோமல கல்விராஜன் அவர்களுக்கு நன்றியும் குறிக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் குறிக்கிறது சிந்தனை தருகிறேன். நன்றி வந்து ஜியானடேசன். இன்று பொதுக்காலத்தின் 12ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை. எனது ஆக்கம் 9103. நற்சிந்தனை. கடவுள் பற்றிய நற்செய்தி அறிவிக்க இயேசு தன் சீடர்களை அனுப்புகின்றார். அப்போது அவர்கள் சந்திக்க போன்ற எதிர்ப்புகள் பல உண்டு எனவும் இயேசு கூறுகின்றார். ஆனால் எந்த எதிர்ப்பை கண்டும் சீடர்கள் அஞ்ச வேண்டியதில்லை. 3 முறை இயேசு இவ்வாறு தம் சீடர்களுக்கு ஊக்கமூட்டுகின்றார். சீடர்கள் நற்செய்தி பணியில் ஈடுபடும் போது அவர்களை தரக்குறைவாக பேசுகின்ற மனிதரை கண்டு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் உண்மை ஒரு நாள் வெளிப்படத்தான் செய்யும். அப்போது சீடர் அவர் கடவுளின் வல்லமையால் உண்மையை அறிவித்தார் என்பது எல்லோருக்கும் தெரிய வரும். இயேசு மக்களுக்கு வழங்கிய செய்தி ஒளிமறைவாக காதோடு காதாய் ஊதப்பட வேண்டிய இரகசிய செய்தி அல்ல, மாறாக அது எல்லா மக்களுக்கும் வெளிப்படையாக அறிவித்து முழங்கப்பட்ட நல்ல செய்தி. இவ்வாறு துணிந்து சீடர்கள் செயலாற்றும் போது அவர்களை துன்புறுத்தவும் ஏன் கொன்று போடவும் தயங்காதோர் இருப்பார்கள். ஆனால் அவர்களால் சீடர்களின் உடலைத்தான் சிதைக்க முடியுமே ஒழிய அவர்களது ஆன்மாவையும் உள்ளார்ந்த நம்பிக்கையும் சிதைக்க இயலாது. எனவே தங்களை எதிர்த்து நின்று கொலை செய்யும் தயங்காதவர்களை கண்டு சீடர்கள் அஞ்ச வேண்டாம் என இயேசு கூறுகின்றார். நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுகின்ற சீடர்களை கடவுள் அன்போடு பாதுகாத்து பராமரிப்பார் என்பதையும் இயேசு உணர்த்துகின்றார். கடவுளின் பராமரிப்பு இத்தகையது என விளக்க இயேசு ஒரு சிறு உவமையை கூறுகின்றார். அதாவது வானத்தில் பறக்கின்ற சிட்டுக்குருவி யாதொரு கவலையின்றி சுதந்திரமாக பறந்து மகிழ்வதை யாரும் காணலாம். அக்குருவிகளும் கடவுளின் படைப்புகளே. அவை கடவுள் படைத்த இயற்கைக்கு எழில் ஊட்டுகின்றன. சாதாரண குருவிகளுக்கும் கூட கடவுள் உணவளித்து காக்கின்றார் என்றால் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதரை அன்போடும் கரிசனையோடும் பாதுகாக்க மாட்டாரா? எனவே நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள் என கூறுகின்றார். நன்றி, வணக்கம். வானிலே அரசு கொண்ட வடிவுடை எங்கள் தந்தாய், மண்ணிலே உமது நாமம் மாபெரும் புனிதம் போற்றி, மாபெரும் புனிதம் போற்றி. விண்ணுடையுமது ஆட்சி விரைந்துங்கு வருதல் வேண்டும், அண்ணலே உமது உள்ளம் அவ்விடம் இயங்கும் வண்ணம் மண்ணிலும் இயங்க வேண்டும்.
மைந்தர்கள் இறைஞ்சுகின்றோம். வானிலை அரசு கொண்ட வடிவுடை எங்கள் தந்தாய், மண்ணிலே உமது மாமம் மாபெரும் புனிதம் போற்றி, மாபெரும் புனிதம் போற்றி. நன்றி, வணக்கம். ராஜி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி, உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நேவிஸ் பிலிப் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். சத்தம் வரையில. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. எப்படி உற்சாகமாக என்று கேட்டுக்கொண்டு, பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 2027 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் என்கின்றது இன்றைய திருப்பாடல். கடலலைகள் எப்போதும் கரையை நோக்கியே வருவதைப் போல இறைவன் எப்போதும் தம் மக்களை தேடி வரும் அன்பு இறைவனாகின்றார். வாக்கு மாறாத இறைவன் எப்போதும் என்பக்கம் இருக்கின்றார் என்பது உண்மை. ஆனால் நாம் அவரோடு இருக்கின்றோமா என்ற சிந்தனை நம் உள்ளத்தில் எழும்ப வேண்டும். இறைவனில் பற்றுறுதி கொண்ட மக்களும் நேர்மையாளர்களும் உலகில் வாழும் மக்கள் அனைவரும் தங்கள் அன்றாட வாழ்வில் பல வகையான போராட்டங்களை வெல்வதற்கான முயற்சிகளை தினம் தினம் எதிர்கொண்டு வாழ்கின்றார்கள். ஆண்டவர் இருக்கின்றாரா? இருந்தால் அவர் எங்கே இருக்கின்றார் என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆண்டவர் அனைத்து உயிரினங்களையும் தன் கையில் கொண்டிருக்கின்றார். காசுக்கு 2 என விற்கப்படும் சிட்டுக்குருவிகள் கூட ஆண்டவரின் சித்தமின்றி கீழே விழுவதில்லை என்ற நிலை இருக்க, படைப்பின் உயர்நிலையில் இருக்கும் மனிதர்களை அவர் எவ்வளவு மேலாக காத்திடுவார். புதைக்குழி போன்ற பயங்கரமான துன்பச் சூழலில் சிக்கி தவித்தாலும் நம்மோடு துணை இருக்கும் இறைவன் நம்மை காத்தருள்வார் என்ற நம்பிக்கையில் நாம் இருப்போம். இருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை அற்றவராய் இருப்பவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை அவர். புனித பவுலடிகளார் கூறுவது போல், கிறிஸ்து வழியாக வரும் அருட்கொடை எல்லோருக்கும் மிகுதியாக கிடைக்கின்றது. எனவே ஆண்டவர் தவிர பிறருக்கோ பிறவற்றிற்கோ அஞ்சாதீர்கள். இயேசு வழி நமக்கு நிறைவான வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையில் நாளும் நாம் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, இன்ப கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன், இன்ப கனவொன்று நான் கண்டேன், அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன், ஆக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன், அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன், ஆக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன், நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன், நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன், நிதமும் புதுமை வாழ்வில் சேர கண்டேன், அன்பில் நிறைவை நான் கண்டேன், இன்ப கனவொன்று நான் கண்டேன், இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமர கண்டேன், இறை அன்பினில் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன், பிறர்க்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரை கண்டேன், பிறர் நலம் பேணிடும் பணியிலேனை இணைத்தேன், எந்தன் வாழும் பொருள் அறிந்தேன், இன்ப கனவொன்று நான் கண்டேன்,
இறையாட்சி மலர கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன், இந்த கனவொன்று நான் கண்டேன் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வாழ்வோம். எல்லோருக்காகவும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி வணக்கம் கூறி உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். நன்றி. நன்றி. உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மன்னிப்போடு சகோதரி ராஜினி அல்போன்ஸ், தடுமாற்றம் போயிட்டு நான் பாடல் படிக்க மறந்துட்டு ஒரு படிக்கலாம். ஒரு நிமிஷம், ஒரு பாட்டு உண்டு. பாடல் இல்ல, பாடல் படிக்கலாம். உங்களோட டைம் முடிஞ்சது. 2 வரி படிக்கலாம். 2 பேர் மறந்து நான் படிக்கணும். 3 பாடலை சேர்த்து படிக்கணும்னா தடுமாற்றா போயிட்டுது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோம், வானமும் வையமும் படைத்தவரை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் எம்மை காக்கின்றார், எமது நிழலாயிருக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். ஆமீன். மிக்க மிக்க நன்றி சகோதரி. நன்றி. சிந்தனை. பயம் அல்லது அச்சம் என்பது அனைவரும் நாம் எதிர்கொள்ளும் ஒரு உணர்வு அல்லது அனுபவம். உணர்வுகள் எல்லாமே எதிர்மறையானவையாகவும் நேர்முகமாகவும் இருக்கின்றன. நாம் அமர்ந்து கல்வி கற்க தூண்டுகின்றது. கடன் பற்றிய அச்சம் கடின உழைப்புக்கு தூண்டுகின்றது. சாலையில் செல்லும் போது வாகனங்கள் நம்மேல் மோதிவிடும் என்று அச்சம் உருவாகிறது. அந்த அச்சம் எதிர்மறையாகவும் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய அச்சம் கவலைகள் உருவாக்கி நம்பிக்கையை குலைக்கின்றன. நாம் கடவுளை தேர்ந்து கொள்ளும் போது மற்றவர்கள் நம்மை நிராகரிக்கிறார்கள், தனிமைப்படுத்துகிறார்கள், பழி சுமத்துகிறார்கள், சில நேரங்களில் நம்மை அழிக்க இருக்கிறார்கள். கடவுளை தேர்ந்து கொள்வதன் மூலம் இங்கே அச்சத்தை தருகின்றது. கடவுளையும் கடவுள் சார்ந்த மதிப்பீடையும் தனிப்பட்ட வாழ்வியல் விதிமுறைகளையும் ஒழுக்கத்தையும் நாம் கடைபிடிப்போமாக. நம்பிக்கை தரும் சிலுவையே மரத்தில் சிறந்த மரமாய், உம்மை போன்ற நன்றி, வணக்கம். சிந்தனைகள் தந்த டேவிட் அவர்கள், பாலன் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம். யாராவது வணக்கம். பஜிதா அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை. வணக்கம் அனைவருக்கும். சிறப்பான தொகுப்போடு இணைந்திருக்கும் ராஜினி அல்பம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் கடன். இப்ப நாங்க கடன் என்பது நாங்க கட்டாயம் இந்த உலகத்துல நாங்க கட்டாயம் அந்த கடனை பெற்று நாம் வாழ வேண்டியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கடன் இல்லாம வாழலாம். அந்த கடனை எவ்வாறு கொடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அறிவுரை கூறுகின்றது. இஸ்லாத்தின் குர்ஆனில் நீண்ட அத்தியாயமாக குர்ஆனில் கடனை பற்றி தான் பேசுகிறது குர்ஆன். அந்த கடனை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒருவர் கடன் இல்லாம வாழ்வது கஷ்டமாக இருக்கும் என்ற எல்லோருக்கும் இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கும். ஒருவர் தாழ்ந்தவராக இருப்பார், ஒருவர் உயர்ந்தவராக இருப்பார், இன்னொருவரோட சார்ந்து வாழக்கூடிய அந்த சமூக அமைப்பு எங்களுக்கு கட்டமைத்திருக்கிறது இந்த உலகத்துல. அப்ப நாங்க இன்னொருவர்கிட்ட உதவியை பெற்று தான் வாழக்கூடியவராக இருக்கிறோம்.
அதுல இந்த கடனை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்திருக்கிறவர்கள் எவ்வாறு அந்த கடனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல விதிமுறைகள் இருக்கு. உதாரணமாக நாங்கள் அந்த கடனை 3 விடயங்களுக்காக கடனை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது அத்தியாவசிய தேவைகளான உணவு, உடை, உறையூர். அடுத்தது மருத்துவ தேவை. இவைகளை தவிர அந்த கடனை பெறுவது மிகவும் சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது நாங்கள் தொழில் வாய்ப்புக்காகவும் கடனை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கடனை கொடுக்கும் போது ஒருவரிடம் நாங்கள் கடன் பெற்று போகும் பொழுது அவர் எங்களுக்கு வட்டியுடனாக அந்த கடனை திருப்பி தருவதற்கு அனுமதி தரக்கூடாது. அந்த எடுத்த உடனே அந்த கடனை என்னிடம் ஒருவர் வந்து கடன் கேட்கிறார் என்றால் நான் உடனே அவருக்கு பதில் அளிக்க கூடாது என்று சொல்லுகிறது. நான் சிந்திக்க வேண்டும், எதற்காக இந்த கடனை கேட்கிறார், அவரால் தர முடியுமா, தராவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி என் மனதில் வர வேண்டும். அடுத்தது அந்த கடனை அவர் இந்த தேவைக்காக கேட்கும் பொழுது அதை நாங்கள் சும்மா ஒருத்தருக்கு தெரியாமல் கொடுக்க கூடாது, அதை எழுத்து முறையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த முறையில் ஒரு சாட்சி வச்சு கொடுக்க வேண்டும். நம்ம அப்படி கடனை நம்பிக்கை அடிப்படை நண்பர்களிடத்தில் தெரிந்தவர்கள் குடும்பங்கள்ல வாங்கும் பொழுது சங்கடமாக இருக்கும் எழுத்து முறையில் இப்படி கொடுப்பதென்று. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதை எழுத்து முறையில் தான் அதை அனுமதிக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் நானும் இன்னொருவரும் நானும் எனது நண்பியும் கடனை பெற்றிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு தெரியாது, எனக்கு மரணம் ஏற்படலாம், அவைக்கு மரணம் ஏற்படலாம். அந்த கடன் அங்கு தொங்கு நிலையில் இருக்கப்படும். அதை எப்படி தெரிந்து கொள்வது, யாரிடம் தெரிந்து கொள்வது? ஆனால் எழுத்து முறையில் இன்னொருவரின் சாட்சியாக நாங்கள் அந்த கடனை பெறும் பொழுது அங்கு இவர் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உறுதிப்படுத்தப்படுகிறது. அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார், சிறு தொகையாக இருந்தாலும் சரி, நீங்க கடனை பெறுபவரும் கொடுப்பவரும் எழுத்து முறையில் ஒரு சாட்சியை வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. இத்தனை பேர் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோமா என்றால் இல்லைதான். ஆனாலும் அது கட்டாயம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல நாங்க கடனை பெற்றிருக்கும் பொழுது அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நியத்துடன் அந்த எண்ணத்துடன் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் கடனை எல்லாரிடத்திலையும் வாங்குவார்கள், அதை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வராது, கொடுக்கிற எண்ணமே இருக்காது. கடனை கேட்டாங்க பிரச்சனை தான் வரும். நான் இப்படி இருக்கிற டைம்ல அந்த தருவன், இன்னும் அவசரம் உனக்கு, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் என்ற கேள்வி எல்லாம் வரும், அங்க பிரச்சனை வரும். ஆனா அந்த கடனை கேட்கும் போது இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அந்த கேட்கிற அறிவு, அதை திருப்பி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு இருக்காது. நாங்க தைரியமாக பேசுவோம், கொஞ்சம் போறேன் அறத்துக்கு, உனக்கு இவ்வளவு அவசரம், அப்படியெல்லாம் நாங்க சண்டைக்கு போற மாதிரி நிற்போம். அப்ப அதுல கவனமாக இருக்க வேண்டும். அவர்கிட்ட நாங்க அந்த 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 ஒப்பந்தத்தின்படி அவர் எங்களுக்கு கடனை தந்திருக்கிறார், அவர் மரியாதையுடன், அவர் நட்பனுடன், நன்றியுடன் அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மது, சூதாட்டம், ஆடம்பரமான திருமணங்கள், இந்த பேர் வீட்டு விழா, மாடி வீடு கட்ட வேண்டும், அப்படியெல்லாம் சிலர் அந்த கடனை கேட்பார்கள். அதுக்காக அந்த கடனை கொடுக்கக்கூடாது. நாங்க நகைகளை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த நகைகளை நீங்க வீடு வைப்பதற்கு கொடுக்காதீர்கள், வித்து எடுப்பதற்காக கொடுக்க வேண்டுங்கள். சில பிள்ளைகளை நானும் செய்திருக்கின்றேன். ஆனால் அதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது அதுல இருந்து நாங்க மீண்டு பெற வேண்டும். அதுக்கு பிறகு அதை நாங்க கேட்டாலும் கொடுக்க கூடாது. விரும்பினால் அந்த நகையை வித்து கொடுங்கள், இல்லாடி வித்து எடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த கடனை ஈடு வைத்து வாங்க விடாமல் என்று சொல்லுகிறது. அதே போல அந்த அந்த கடனை வாங்கியதன் ஒப்பந்தத்தின் பின் அந்த 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 மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்னால், அந்த அந்த கடனை வாங்கியவர் தர முடியாத சூழ்நிலையில் மரணம் அடைந்து விட்டார் என்று சொல்லியிருந்தால், அந்த கடனை நாங்கள் மனதார, நான் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கின்றேன், அவரால் என்னால் தர முடியவில்லை, அப்படியான ஒரு சூழ்நிலையா இருக்குது, அந்த நேரத்தில் நான் மன்னிப்பது பெருந்தன்மை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சிலர் மன்னித்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியானால் அவங்களோட குடும்பத்துல பிள்ளைகள் அல்லது உடன்பிறப்புகள் யாராவது அந்த கடனை ஏற்றுக்கொள்வார்களா என்று நாங்க அங்கு கேட்பார்கள். அந்த கடனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வாங்க என்று சொன்னா, பள்ளிவாசலில் அந்த அந்த பள்ளிவாசலில் அந்த பணங்கள் சேகரிக்கப்பட்டு வைத்திருப்பார்கள். அந்த பள்ளிவாசலில் அந்த உதவிகளுக்காக கொடுக்கின்ற பணங்கள் அதெல்லாம் சேர்த்து வைத்திருப்பார்கள். இப்படியான சங்கடங்கள் ஏற்படும் போது அதை அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு காரணம் என்ன என்றால், நாங்கள் கடனோடு மரணம் அடைந்தால் அது இறைவனிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் நாங்கள் இங்க வாங்கியதை இங்கேயே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஒரு நியதி
அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் ஒழுக வேண்டும். அதற்கு காரணம் பின்னுக்கு வர பிரச்சனைகளை நாங்கள் அதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு போறது மட்டும் இஸ்லாமிய மக்களுக்கான வாழ்க்கையிலே மறுமையை நம்பி வாழ்கின்றவர்கள் தான் இஸ்லாமிய மக்கள் இணைந்திருக்கிற மக்கள். அதுதான் அவர்களோட நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும். அதுக்கு சில இந்த உலகத்தோடு சேர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்கு அந்த அந்த குர்ஆன் அல் ஹதீஸ் நபிகளாரின் நடைமுறைகள் அந்த கட்டுக்கோப்புகள் நாங்கள் சேர்ந்து எங்களால் ஏந்த 100% எங்களால் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் 90%, 80%, 75% நாங்கள் கடைபிடித்து வாழ வேண்டிய கடமைக்குள்ளாக இருக்கின்றோம். அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்துல நாங்க இன்மையிலும் மறுமையிலும் நாங்க நற்பாக்கியத்தை அடையலாம் என்று சொல்லப்படுகின்றது. கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் தவணை முறைப்படியில் அந்த கடனை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். அதையும் அவர்களிடம் பேசிக்கொள்ள வேண்டும். சிலருக்கு நாங்க ஒரு 1000 யூரோ வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னா அந்த 1000 யூரோ அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நாங்க பேசலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத சம்பளத்துல நான் தரட்டா, அதுக்கு அவர் ஓம் என்று சொன்னால் அதை நாங்க தாராளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவரை சொல்லாவிட்டால் நாங்க அவரை கோவிக்க கூடாது. நாங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள் எப்படியாவது அந்த பணத்தை புரட்டி நான் கொடுக்க வேண்டியது கட்டாயத்துக்குள் இருக்கின்றது. என்றால் அங்கு அவர் என்னை நம்பித்தான் அந்த கடனை தந்தார். அந்த நம்பிக்கையில் நீங்க கை வைத்துக் கூடாதீர்கள். அது அந்த நம்பிக்கை அமானிதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நம்பிக்கை என்பது அமானிதம் என்றால் என்னை நம்பி அவர் என்னை ஒப்படைத்திருக்கின்றார் அந்த கடனை. அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டியவளாக நான் இருக்கின்றேன். அதில் நாங்க முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, கடன் என்பது நாங்க வாங்கிவிட்டு போய் கொடுக்காமல் விடுவது மட்டுமல்ல, அதை மறுமைக்கும் எங்களுக்கு ஒரு கேள்வி கணக்காக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனது சிந்தனையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இஸ்லாமிய சிந்தனை இருந்த வஜிதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ரஜினி அவர்கள் வணக்கம் தொடருங்கள் என்று சொல்லிக்கொண்டு நிற்கிறீங்களோ இல்லாட்டி வேலையோ தெரியாத என்னை உற்சாமன வணக்கம் ராஜினி ஆண்டி. எப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் வேலையை போனான் சொல்லுங்கோ. வேலையில நிக்கிறீங்க? இல்ல ராஜினி ஆண்டி. சரி, தொடர்றீங்களா நீங்க? ஓம் இங்கே போட்டு விட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சிறிய பாடல் ஒன்று தரலாமா? தாருங்க. அந்த மோகன் கேட்டதுக்காக உடனே அந்த பாடலை எழுதி கொண்டு பாடல் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எனக்கு தொடருவான்றதுக்காக கேட்டேன். இல்ல நீங்க இருங்க, தொடருங்க. பாமுக பந்தலிலே அவனி வரும் சொந்தங்களே, பாமுக பந்தலிலே அவனி வரும் சொந்தங்களே, தமிழை உழுது இங்கு கோர்வையாக்கும் போது எம் பாமுகத்தில் களைப்பு நீக்க ஊக்கம் கிடைக்கும் பாரு. தமிழை உழுது இங்கு கோர்வையாக்கும் போது எம் பாமுகத்தில் களைப்பு நீக்க ஊக்கம் கிடைக்கும் பாரு. பாமுக பந்தலிலே பவனி வரும் சொந்தங்களே, அறிவு விளையும் பாமுகத்தில் ஆற்றல் விதைக்கும் பாமுகத்தில் அகிலம் போற்றும் எம்மை திரும்பி பாரு நீயும் பாமுக பந்தலிலே பவனி வரும் சொந்தங்களே. கரம் பிடித்து நடக்கும் குழந்தைகளை போலே எம்மை வழி நடத்தும் பாமுகத்தின் தலைமை. கரம் பிடித்து நடக்கும் குழந்தைகளை போலே எம்மை வழி நடத்தும் பாமுகத்தின் தலைமை. பயிற்சி செய்து யாரும் இங்கு பகிரவில்லை பாரும், பயிற்சி செய்து யாரும் இங்கு பயிரவில்லை பாரும். பயிற்சியிலே பலனை அடைந்தோம் என்றும், பயிற்சியிலே பலனை அடைந்தோம் என்றும் நன்றியோடு தினமும் நாங்கள் வாழுகின்றோம் பாமுகமே. பாமுகத்தின் பந்தலிலே அவனி வரும் சொந்தங்களே. நன்றி. நன்றி. உங்களுடைய பாடலுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது. நன்றி. வாழ்த்துக்களை கூறுகின்றோம். யாராவது பாடுங்க. கேட்க இல்லையா என்னுடைய குரல்? இப்ப கேக்குது. சரி, இல்ல நீங்க தொடர்ந்து பாடுங்க.
வேறு யாராவது சொன்ன இல்ல இப்ப பாடினீங்க வேறு யாராவது நான் வாராக ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாடும். பாடுறது இல்லையா? இப்ப வரிகள் ஒண்ணு மழுதையில இல்ல இப்ப பாடினீங்களே ஒரு பாட்டு ஒன்று வேறு யாராவது அது தொடருங்க ஒன்று. யாராவது பாடுங்கள். சரி, நல்லது. சிந்தனைக்குள் தந்து சிந்தனைக்குள் ஏதாவது சிந்தனை தருவதற்கான குட்டி நேரத்தை எழுத்தாதர் வாரத்தில் பாடுவோர் இப்போ பாடலாம். சரிங்க. திடீர் கவிதை மாதிரி பாடுங்கள். இன்று இங்கிலாந்திலே தந்தையர் தினம். அதே தந்தையர் பெற்றோர் இதையும் தந்தையர் இன்றைய அன்றைக்கு அம்மா பற்றி பேசுறாங்க. அழுது ராஜினி அவர்கள் அழுது சொன்ன கதையெல்லாம் கிட்டத்தட்ட 1000க்கு மேல போயிட்டு ஏதோ ரசிச்சிருக்காரு அவர்கள் என்னென்று தெரியல. அது மாதிரி இன்றைக்கு அப்பா பற்றி பேசலாம். இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்லாட்டிக்கு நாங்கள் பெற்றோரை நேர்த்திருக்க மாட்டோம். இப்படி இந்த சின்ன நடந்ததுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்படி கிடைத்தபடியாக ஆரம்பத்தில் 4 வரிகள் எழுதின அந்த கொப்பியுடைய நட்டை இருக்குது பெற்றோரை பற்றி. சின்னமும் பெற்றோரை நினைப்பதில்லை. என்ன காரணம்? தொழுகையில போது வணங்கும் போது பெற்றோர்கள் தான் எங்களுக்கு உயிர் தந்தார்கள். அவர்களை நாங்கள் நினைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. உயிர் வந்தாலும் நாங்கள் மன்றாடுவோம் மொழியே அந்த இதுல எங்களுக்கு அந்த பெற்றோருடைய அந்த சிறு வயதுல இருந்து நடந்ததுகள் உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாது. அது இப்ப இப்ப இல்லையே அவசரம். இப்ப சிந்தனையை முடிச்சோம். சிந்தனை முடிந்து விட்டது. இன்று அப்பாக்களின் திருநாள் என்று பெத்து பெயர். உங்களுக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் வாழ்த்துக்கள். தந்தையர் தின வாழ்த்துக்கள். சிந்தனையை முடிவு செய்ய சொல்கின்றார் அதிபர். சிந்தனை தந்தவர்களுக்கு நன்றி கூறி. இல்ல வேறு சிந்தனையில் ஏதாவது சிந்தனை இருந்தால் அதுக்கான பொது சிந்தனைகள். பொது சிந்தனை இல்ல தந்த சிந்தனைக்குள் சிந்தனை இருக்கு. தந்த சிந்தனைக்குள் இருந்தாலும் இருப்போம். இல்லை என்றால் நாங்கள் கேள்வி கேட்கும் பட்சத்தில் எந்த சிந்தனையா இருந்தாலும் அதுக்கான பதில் வரும். அறிவு உங்களோட சிந்தனையில வீடு வாங்குற வங்கி கடன் என்ன மாதிரி? வங்கி கடன் ஹராம் என்று தான் சொல்லப்படுகிறது. வங்கியில கடனே எடுக்கக்கூடாது ஹராம் என்று சொல்லப்படுகிறது. நடைமுறை எப்படி வீடு வாங்குறது? அதைத்தான் சொல்கின்றேன். அது ஹராம் என்று தான் சொல்லப்படுகிறது. நீங்க எப்படி வீடு வாங்கினீங்க? அதுதான் ஒண்ணுன்னா வாங்கித்தான் இருக்கிறோம். அது ஹராம் என்று தான் சொல்லப்படுகிறது. அதுல இருந்து நாங்க எவ்வளவு சீக்கிரம் வெளியாக சரி உங்களுக்கு வடிவா வழங்கும். ஹராம் என்று சொல்லப்பட்டது 4000 வருஷத்துக்கு முன்னம். அப்போ வங்கி கடனும் இல்லை வங்கியும் இல்லை. சரியா? இது ஒன்றே போதும் நாங்கள் எங்க நிக்கிறோம்ன்றதை புரிஞ்சு சொல்றது. அந்தந்த காலத்தில் எழுதப்பட்டு நீங்கள் வாசிக்கும் போது ஒரு சிந்தனையை சொல்லும் போது நீங்க சொல்லணும் இது இத்தனையாவது நூற்றாண்டில் சொல்லப்பட்டு. நான் ஒரு மௌலவியிடம் இதை பத்தி மௌலவியை விடுங்க, அவருக்கு தொழிலுக்கே போவாதோ. மௌலவி, ஐயர், ஃபாதர் ஒரு வேலைக்கும் போற இல்லை. சும்மா இந்த பைபிளையும் குரானையும் சிவராணத்தையும் படிச்சு போட்டு அவங்கள விடுங்க. நாங்க இப்ப உங்களோட சுய சிந்தனை தானே, பொது சிந்தனை தானே. அதுதான் அவங்க சொன்னாங்க நம்ம வீடு தான் வாங்கி வாழ வேண்டியது இல்லதானே. நம்ம வீடு இல்லாம வாடகைக்கு வாங்கலாம் தானே, இருக்கலாம் தானே. யதார்த்தமான கதையா? சிகரெட் குடிக்கிறது ஹராம், ஆனா குடிப்பாங்க. சரியா? அதுவும் அந்த நோன்பு காலத்துல அதே உடுப்போட பள்ளிவாசல்ல படிச்சு நான் கடையில வேலை செய்யறேன். இப்ப அவங்க இஸ்லாமில் இப்ப அதெல்லாம் அது மாதிரி கிறிஸ்தவர்கள், அது மாதிரி சோகோல் ஹிந்துக்கள், சைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு அது வேண்டாம். நீங்க உருவாக்கின மதத்துல கதைங்க கதை. இப்ப நான் கேட்கிற பொதுவான கதை. எப்படி அண்டே வங்கி காலத்துல இல்லாத வங்கிகள் இல்லாத காலத்துல சொன்னாங்க. நான் கேட்டது சும்மா கேள்வி விவாதமா போகுது போல. நானும் மிச்சம் பேச மாட்டேன் எனக்கு இல்ல. அப்ப படிக்கிறது ஏதோ இடிக்கிறது, என்ன ஏதோ படிக்கிறது ஏதோ இடிக்கிறதுன்ற கதை மாதிரி, பழமொழி மாதிரி இது குற்றம், பாவம். ஆனா நாங்கள் வாங்கியிருக்கோம். அது கூடாது. இது என்ன இது கதை? இது அப்படி சொல்ல முடியாது. அது நீங்க சொன்ன சிந்தனை அன்றைய காலத்தில்
ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டில் சொல்லப்பட்ட கதை. அது இப்ப பொருந்துமா? பொருந்தாது. அதையும் எடுத்து வச்சு படிக்கிறோம், அதை வச்சு ஏன் கதைக்கிறோம். அப்புறம் அதுக்கு டவுட் வந்தா ஏன் யாருக்கு போய் கேள்வி கேட்கிறோம்? இது நோயா? இல்லை, சாதாரணமான மனித சிந்தனை. இங்க இங்கிலாந்துல ஹலால் பேங்க் ஒன்று தொடங்கியிருக்கு, தெரியுமோ? இங்கும் இருக்கிறது. அப்புறம் என்ன, அது என்னத்துக்கு? இந்த வட்டி நாங்க இப்ப பிள்ளைகளுக்கு நாங்க காசு இந்த காசு எடுத்து போடுறோம் தானே, அந்த பணத்தை நாங்க வேணாம் என்று சொன்னால் அந்த வட்டியை கழித்து விட்டு நாங்க போட்ட காசை மட்டும் தருவோம் ஒரு சேமிப்பாக. அது வீடு வீடு வாங்குறது, மோகேஜ் இதுவும் இருக்கு. அவங்களோட மெயின் பிசினஸ் மோகேஜ் இதுவும் வட்டி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு செய்வதற்கு அந்த துருக்கி மொரோக்கோ அவங்க செய்து கொடுக்கின்றார்கள். சரி, இல்ல அது சரி. அப்ப என்னென்ன வீடு வாங்குறாங்க இங்க கடனுக்கு? அது அது அப்படி அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். எனக்கு அது விளங்கவில்லை. இப்ப நாம இந்த உண்டியல் அனுப்புறோம் தானே, உண்டியல் நீங்க நர்சரிக்கு வயதுக்கு வந்துடணும். சரியா, இதுல கூட நீடிக்க வேண்டாம், சுருக்கமா முடிப்போம். இப்ப வட்டி வாங்குறது, வட்டி கொடுக்கறது ஹராம் என்று சொன்ன. ஹராம் என்னது? அது யாத்தியோ மொழி பாவம் என்று சொல்லி விளக்கப்பட்டது. சரி, விளக்கப்பட்டது குற்றம் இல்ல, விளக்கப்பட்டதுதான் அர்த்தம். குற்றம் குற்றம் செய்தால் பாவம். இதுல என்ன இருக்குது? விளக்கப்பட்ட மொழி இல்லையா புத்தகம் எழுதப்பட்டது? இல்லதானே, இதெல்லாம் மொழிபெயர்ப்புகள் தானே. அத மாதிரி அப்ப அது வேறு. ஆனா வீடு வாங்கி அந்த இது எழுதப்பட்ட காலத்தில், இந்த சட்டங்கள் இயற்றப்பட்ட காலத்தில் வீடுகள் வாங்குறது இல்லை. விலைக்கு வாங்கி, வங்கியில போய் வாங்கி, அல்லது இன்னொருத்த போய் கடனை வாங்கி இல்லை. உங்களோட சிந்தனையிலேயே சில வருடங்களுக்கு முன்னும் வட்டி வாங்குறது தான் நான் என்று சொல்ல கேள்விப்பட்டேன். பாவம் என்று விளக்கப்பட்டேன் சொல்ல கேள்விப்பட்டேன். நீங்களே சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வீடே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா ஏன் வீடு வாங்கணும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாரும் சொந்த வீட்டுல இருந்து வந்து பொது வழியில சிலர்கள் வாங்கியிருக்கிறார்கள், சிலர்கள் அதுல இருந்து இல்ல. இப்ப இங்கிலாந்து, நான் இப்ப வேலை செய்யற இடம் பங்களாதேஷிஸ் கோட்டை. இங்க வேற வேற இடங்கள்ல இருந்து வீடு வாங்கித்தான் அவங்க உட்கார்ந்து இருக்கிறார். வீடு வாங்கி இருக்கிறாரு எல்லாரும். இது மலிவான ஏரியா. சரியா? நான் ஒன்று கேட்கிறேன், இதுல எனக்கு தெரியாது சரியா பிள்ளையாண்டு. இந்த நிகழ்ச்சியில வந்ததண்டு இல்லை. என்னிடம் ஒரு ஆள் சொன்னா, கண்ணட்ட இப்படி காசு இருக்குது, இப்படி 1000 யூரோ ஒரு ஆள் விடுத்தான் வட்டிக்கு வேண்டி கொடுத்துட்டு. அப்ப அவ சொன்னா, தனக்கு ஒரு ஆளை இலங்கையில கஷ்டப்பட்ட யாராவது ஒரு ஆளை எடுத்து தர சொல்லி அந்த வட்டியை அவைக்கு நேரம் அனுப்புறதுக்கு. அப்ப நான் இதுக்கு ஓம்படி வேண்டாம், முதல்ல ஒரு ஆளுக்கு வேண்டி கொடுத்து மாட்டப்பட்டு போயிட்டேன். அது சரியான கஷ்டப்பட்டுனோட. அப்ப அதால நான் ஓமண்டே அதுக்கு சொல்ல இல்லை. ஏன்னா தனக்கு அது வட்டி கண்டு வேணாம், அந்த காசை அங்க உதவி செய்ய சொல்லி இலங்கைக்கு. இது சரியா பிள்ளையாண்டு எனக்கு தெரியல. யார் இதுக்கு பதில் சொல்ல முடியும்? அவைகிட்ட வாங்கினவைகிட்டே வாங்க வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க. அவ கஷ்டத்துல கடன் வாங்கி இருக்கிறான். இங்க இருக்கிறாக்கள் என்றாலும் வாங்குறாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு கஷ்டத்துல தானே வாங்கி இருக்கிறாங்க, இல்லாட்டி அவ வாங்கியிருக்க மாட்டாங்க. வேண்டி போதும் கொடுக்காம இல்ல விட்டுட்டு இருக்கிறாங்க. இல்ல ராஜினி, இப்ப உங்கள்ட்ட நீங்க என்னட்ட காசு ஒரு சூழ்நிலையிலும் உங்கள்ட்ட அந்த காசு இல்ல, அதுதான் கேக்குறீங்க. உங்கள்ட்ட அந்த வட்டியை நான் வாங்க வேணும், அதை வாங்கி இன்னொரு ஆக்களை கொடுக்குறத அந்த காசை தரம் திருப்பிட்டாங்கன்னு என்னது கருத்து? இது அந்த காசை நான் அப்படியே கொடுக்கலாம் தானே. இப்ப 1000 ரூபாண்டா 1000 பவுண்ட்ஸே கொடுக்கலையே, அதை வட்டியை வாங்கி இன்னொருவருக்கு உதவி செய்ய வேணும். உதவி செய்யறா அது நாம நம்மளோட பணத்தை அப்படி கொடுக்க. இப்ப இதுக்கு முதல்ல எனக்கு நடந்த வழிதான்னு சொன்னா, நான் நம்பி என்ன ஒரு இடத்துல என்னோட தங்கை இருக்கிற இடத்துல இன்னொரு இடம் கதைச்சு அவ இன்னொரு அம்மாட்ட வேண்டி கொடுத்தவு.
ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் அவருக்கு கொடுத்திருந்தார்கள். பிறகு எத்தனையோ வருடமும் முதலும் இல்லை ஒன்றும் இல்லை. தாரம் 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 இப்ப நான் தான் நடுவில் நிற்கிறேன், இந்த பிள்ளையும் நடுவில். வஜிதா அவர்களுடைய சிந்தனையும் படி அவர்கள் இறந்து விட்டார்கள் நினைத்து கொடுத்தவர்கள் கையை விரிக்கணும், நன்றி வணக்கம் சொல்லும். அதான் மாதிரி ஜட்ஜா சொன்னார். இப்ப அவரு செத்து போனாருன்னா அந்த குடும்பத்துல போய் காசு கேட்கக்கூடாது. உங்களை தராமல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் செத்து போனார்கள், இறந்துட்டார்கள் மரியாதையா சொல்ல முடியாது, செத்து போனார்கள். ஆனா மற்ற இடங்களுக்கு அப்படி இல்ல மோனன்னா, கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவரு கடமை இருக்குது, கொடுக்க இல்ல. இத அடிபட்டு சாகிறத விட அவங்க செத்து போனாங்க சில அம்மாக்கள் சொல்லுவாங்க. குடும்பங்கள் பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாத விடயத்தில் குடும்பம் இல்லை, வாங்கினவனே உயிரோடான இருக்கிறான். ஆனா அவர்களும் நல்லாத்தானே நடக்கிறார். ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னா நல்ல இதாத்தானே வருகிறார். அதுகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. நீங்க கேள்விப்பட இல்லையா ஒரு பழமொழி? நான் படிக்கிற காலத்திலேயே இருந்தது ஊர்லயே. கடன் இப்ப காசு கொடுத்தீங்கன்னா கொடுக்க கூடாது, கொடுத்தால் அது திருப்பி வரும் என்று எதிர்பார்க்க கூடாது. வந்தால் அன்றைக்கு நீங்கள் அடிக்கடி நான் சொன்ன மாதிரி வந்தால் நல்லது, அதை விட நல்லது. அப்படியே உங்களால அந்த பழமொழிகளை சரியா விளங்கி நேசிக்க முடியுது இல்ல? ஏன் கொடுத்துட்டு அழுகிறீங்க? எனக்கும் அதே பிரச்சனை இருந்தது, எனக்கு சரியில்லை. ஆனா அதுக்கு அவங்க அழுகிறத விட நான் உழைச்சு அதை கட்டுறது தான் நான் வெளிக்கிட்டு அதை முடிச்சுட்டேன். இப்ப சும்மா சொல்றதுக்காக சொல்லி இல்லை, சரியா? வேற யாரையாவது இல்ல மூணு கொடுத்த காசு சரியில்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம். இல்லை அப்படி அதை பாரித்தான் நான் என்ன சொல்றேன்னா, ராஜினியரும் பொறுப்பு ரெண்டு யாருக்கோ கொடுத்திருந்தாங்க. பொறுப்பு நின்றதே முதல்ல குற்றம், இவாவை தான் தலைகளா கட்டி விடணும். முதலாவது என்ன பொறுப்பு, என்ன எண்ணத்துல பொறுப்பு நின்று நீங்கள்? மாமனா மச்சானா இல்ல எதிராளத்துல கட்ட போற கணவன் குடும்பம் இல்ல பொறுப்பே நிக்கிறீங்க. என்ன தமிழனுக்கு தமிழ்னு என் பொறுப்பு நிப்பான். நீங்க ஒரு ஆளை அறிமுகப்படுத்தி இருக்கலாம், அது வேற விஷயம். இவ கொடுக்குறவியல் வாங்குங்க, நீங்க பொறுப்பு ரெண்டு. நீங்க முதல்ல இனிமேல் வாழ்க்கையில செய்யக்கூடாது. ரெண்டாவது, கொடுத்தவர் வட்டிக்காகத்தான் எடுக்கிறார் என்று சொன்னா எந்த வியாபாரத்திலும் நட்டமும் லாபமும் சகஜம். ஒரு தரம் வியாபாரம் தொடங்கினாக்கள் ஒன்றுதான் சாகம் வரைக்கும் இருந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப வட்டிக்கு வாங்கும் போது இங்க வானொலி, தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், விளம்பரங்கள் போடும்போது வங்கிகள் எல்லாமே, வீடு வாங்குற கம்பெனிகள், விற்கிற கம்பெனி எல்லாம் ஒரு வரி போட வேணும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அட் ரிஸ்க், அதாவது அது தமிழாக்கம் உங்களுடைய முதலீடு ஆபத்தானது. அது சொல்லணும், சொல்லாம விளம்பரம் செய்யலாம். ஒரு கம்பெனி எங்கள்கிட்ட விளம்பரம் கேட்ட நான் தமிழ்ல செய்யும் போது அவங்களோட விளம்பரம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வரி சொல்லணும், உங்கள் முதலீடு ஆபத்தானது. அது ரிஸ்க் ஆபத்து இல்லை. ரிஸ்க் என்ன சொல்றது? அந்த இது அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறது சொன்னா அந்த ஒரு அவதானம், ஒரு கவனம், காசு வராம போகலாம் என்றதுக்கான ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லுவோமே. உங்கள் முதலீடு எச்சரிக்கைக்கு உட்பட்டது என்று சொல்ல வேண்டும் என்றது சட்டம். அது இங்கிலாந்து இல்ல, உலகம் முழுக்க இருந்து நினைக்கிறேன். உங்களோட நாடுகள்ல இருக்கும் பாருங்க. அந்த நாட்டு விளம்பரம் போயிட்டுல வங்கிகள், வீடு வாங்கி விற்கிற இது மாதிரி முதலீடு செய்யற கம்பெனிகள் கட்டாயமா அந்த வரி போடணும். ஏனென்றா அந்த முதலீடு தொலையும். ஒரு அரசாங்கமே கூட ஒரு வங்கி திவாலாயிட்டு நாளைக்கு காலமே சொல்லலாம். அதுல நீங்க 100,000 யூரோ போட்டிருக்கிறீங்க, கண்ணை கட்டி, காதை கட்டி, வாயை கட்டி, வயிற்றை கட்டி. ஆனால் ஒருவேளை அது திவாலாகி போய், நாளைக்கு திவால் என்பது தமிழ் இல்லை, அது அப்படியே மோசடிக்குள்ளாகி அப்படியே கூட்டப்பட்டால் நீங்க ஏற்றுக்கொள்ளும் என்றது விதி. ராஜினியர் சொன்ன கதையை தான் சொல்றது, கனவேற்ற கதை இது. அதுக்கப்புறம் எங்கட வீட்டுக்காரர் சொன்னார், யாராவது 50 யூரோ கேட்டாலும் என்னட்ட கேட்க சொல்லுண்டா, அதுக்கப்புறம் நாங்க அப்படி செய்தான். ஒன்று, நாம் வாங்காதவராக இருந்தால் யாரு வேண்டுமானாலும் வரும்போது நாங்கள் இல்லை, காசை விட்டுட்டு வேறு எதுவும் கதைங்கோ வேண்டாம், நான் பாரு உங்கள்ட்ட ஒரு மாதம் உங்களுடைய வேலை செய்யறேன், ஃப்ரீயா வேலை செய்தாரன் எல்லாம் சொல்லலாம். கடன் என்றத இப்ப எங்கட உரும்புராயில சின்ன வயசுல நான் இருக்கும்போது மாவாங்க, அரிசி வாங்க ஒரு பலசர கடைக்கு போகும்போது
முன் போஸ்ட் அந்த தூணுகள் எல்லாத்துலயும் ஒரு பெரிய வாசகம் எழுதி ஒட்டப்பட்டிருக்கு. என்ன தெரியுமோ? கடன் அன்பை முறிக்கும், உறவுக்கு பகை. கடன் உறவுக்கு பகை. இது அன்பை முறிக்கும் என்ற வாசகம் நான் முதல் வாழ்க்கையில பள்ளிக்கூடத்துல பார்க்கல, படிப்புல பார்க்கல, இந்த கடையில தான் வாசிச்சிருக்கேன். அடுத்து ஒவ்வொருக்கா போகும்போது இன்னொன்று எழுதியிருப்பாங்க மோனா, இன்று மட்டும் கடன் இல்லை. அது எப்படி? இது எப்ப நாங்க பிறக்க முதலே வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தும் நான் கொடுத்தனே, பொறுப்பு நின்றனே, நீ கொடுத்தது தர்றாங்க இல்ல, கண்டுட்டு காணாம போறாங்க, கேட்டா பாஞ்சு விழுகிறாங்கன்னு யாராவது சொன்னா அறிவிருக்கா? செருப்பு மாலை போட வேண்டி வரும் உங்களோட போஸ்டருக்கு. ஒருவர் போட்டு வாங்கி இருக்கிறார். இல்ல சும்மா அப்படி சாதுமா சொல்றது தானே செருப்பு மாலை. என்னென்றால் என்னண்டு இப்ப இது இன்றைக்கு பிறகும் இதுக்குள்ள ஒரு 7-8 பேர் நிக்கிறோம். என்ன இப்ப இன்னும் ஒரு 10-15 பேர் கேட்டு வேண்டும் வெப்பம் வழியால. நன்றி, வணக்கம். இல்ல போறோம், உங்களோட கேஸ் தான் ஓடிக்கொண்டிருக்குது. கேஸ் தான் எனக்கு நேரம் 10 நிமிஷம் பிந்தி. அப்படி சொல்லி இல்லையே யாருமே. இன்னைக்கு வெள்ள நம்ப போறோம் வந்து பாத்தீங்களா? இது பரணை விட மோசமான வெளியே. நான் யோசிச்சேன் 10 மணிக்கு தொடங்கிட்டேனே இந்த கதையை. திடீரெண்டு யோசிங்களா? கொண்டே கொஞ்சம் போவோம். இல்ல இதுக்கு பிறகும் இதுல இருக்கிறார்கள் ரஜிதா, ராஜினி உட்பட. யாரோ குரல் கேட்டது, ரஜினியின குரலும் கேட்டது. உயிரோட உயிர் கூட இருக்கிறோமா? உள்ளோம் இருக்கிறோம். இதுக்கு பிறகு நாங்கள் யாருக்கும் கடன் கொடுத்த மாதிரி விட்டாங்க என்று சொல்லி சொன்னா வேறையா? நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஜெயநடீசன். ஜெயநடீசன் இல்ல, நான் பொக்கட்டுக்குள்ள மொபைல் வேலையில் இருக்கிறபடினால அப்படி எந்த இனியும் நாங்கள் ஒரு உப்பாடி வைக்க தொடங்க போறோம்னா நிச்சயமா சிறப்புமாலதான். வேற வழியிலேன்னு சொல்லுங்க. நாங்க படிச்சும் அதனால இந்த சிந்தனை சொல்றாக்களோட கோபம் வர்றது எனக்கு. நீங்கள் சொல்ற மாதிரி நடக்கிறேன். சும்மா புத்தகத்துல இருந்து எடுத்த வாசகங்களை எடுத்து எங்களோட வரிகளையும் போட்டு பாட்டும் பாடி தியாட்டியோ ஓடுறோம். ஆனால் அதன்படி ஒழுகுறது இல்லையே வாழ்க்கையில. மோனா, அப்படின்னு ஒரு கேள்வி, கடன் கட்டு வர எப்படி தவிர்த்து கொள்றது மோனா? பிரச்சனை இல்லை. இப்ப நான் முன்பு எனக்கு இது விளங்கி இல்லை. இப்ப போன 2 ஞாயிற்றுக்கிழமை, நீங்க போன வரையில 2 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியா ஒரு கதை சொன்னான். இந்த பக்கத்துல யாருக்காவது காசு வேணும்னா என்னட்ட கேளுங்க ஒன்று இல்ல கேட்டேன். இதுதான் தவிர்க்கிறதுக்குரிய ஒரு வழி. இது உங்களுக்கு இந்த டிப்ளமேசி விளங்காம இருக்கலாம். திருப்பி இன்னிட்ட வந்து படியுங்க கொஞ்சம், சரியா? ஆனா சொன்னதுக்கு பிறகும் ஒருவர் வந்து ஏதோ யார்கிட்டயோ மாணவ பிரச்சனை, ஒரு கேமராக்கு லென்ஸ் வாங்கினா அவன் கேட்டுட்டார், மரியாதை போகுது, ஒரு 300 பவுண்ட் இருந்தா தாங்கும். அவர் எங்களோட சும்மா உதவியை செய்யறவர் நீண்ட காலமா, சரியா? பொன்மாலை பொழுதுகளுக்கு. இன்னொன்னு நான் சொன்னேன், இப்படி ஒரு கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு காசு ஒன்று வச்சிருக்கிறேன், அது கொஞ்சம் 300 பவுண்ட் கொடுத்துட்டு கதைச்சா குறைஞ்ச கிழமை காசுக்கு கட்ட சொல்லுவாங்க, ஒரு ஏரியா கட்டாம ரெண்டு சொல்லி போட்டு சொல்லி இல்ல 2 நாள்ல தருவேன். சரியென்று ஒரு சனிக்கிழமை தூர இடத்துல இருந்து ட்ரெயின்ல இருந்து வந்து வாங்கிட்டு போனேன். இப்படிப்பட்ட வேலையில் வீட்டுக்கு தெரியாம செய்யறேன். அன்றைக்கு அவர் வீடு தேடி வந்தோடய வேற வழியில மகளுக்கும் மகனிக்கு சொல்லி போட்டேன், சரியா? அது இன்னைக்கு 4வது கிழமை ஓடுது, சரியா? அப்ப ஒரு நாள் சொன்னேன், வீட்டுக்கு எல்லாம் தெரிய வந்துட்டு ஐயா, நானே யாருக்கும் கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருந்தேன், சரியா? நீங்க கேட்டதுக்கு உங்களோட மானத்தை மறைக்கிறதுக்கு தந்தனான், அதை தந்துருங்க. அது ஏன் கேட்க வேண்டி வருது என்றால், ஒவ்வொரு நாளும் விடிய மணி அடிச்சு பூசை நடக்கும் எனக்கு. காசு வந்துட்டுதா, காசு வந்துட்டுதா, சரியா? ஆனா எனக்கு என்ன, அவர் சொன்ன வார்த்தை பிள்ளை, அவர் தராட்டி கூட நான் மன்னிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா அவர்கிட்ட வீட்டுல அவருடைய மனைவி முழு நேரம் வேலை, இவர் வேலை, இவற்ற 4 பிள்ளைகள்ல 3 பிள்ளைகள் உழைக்கிறாங்க வீட்டுக்குள்ள, சரியா? என்னோட ஒப்பிட்டா அவங்க ஒரு 50 மடங்கு பணக்காரர். அவர் ஏதோ வீட்டுல தடை விதிச்சிருக்காங்க போல இருக்குது, இந்த கேமரா அதுகளுக்கு காசு செலவழிக்க கூடாது. அதுக்காக அங்க கேட்க வழி இல்லாம என்னட்ட கேட்கிறேன். ஏன் இதுக்குள்ள செருகி சொல்றேன்னா, கொடுக்காம இருக்கிறதுன்றது கஷ்டம், ஆனா அது வரும்ன்றது நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு பயத்துல இப்ப நான் இன்னொரு 2 இடம் பொய் ஒன்று சொல்லுவேன், அந்த தந்துட்டுவேன். முதல்ல வீட்டுல இருந்து தான் போடும்.
கேட்டோண்டான் இருப்பாங்க. ஆனா வேற வழி உள்ளதான் இதெல்லாம் ஒழிச்சு செய்யறதுக்கு என்ன பெரிய ஏதோ பெரிய பழிபாவத்தை மறைக்க இல்ல. யாரும் வந்தா உண்மையில இப்ப தர்ஜினி கேட்டபடியா தர்ஜினி வந்து கேட்கிறா, எனக்கு ஒரு 500 பவுன் வேண்டி இருக்குது. எனக்கு ஒரு அளவுக்கு அவருடைய நிலைமை விளங்கி சென்ற நான் உடனே என்ன சொல்லுவேன் என்றால் தர்ஜினிக்கு திருப்பி தர முடியாதுன்னு என்னட்டு நான் யோசிச்சேன்னா அந்த பிரச்சனையை நான் கையில் எடுப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு அந்த காசு அந்த பிரச்சனையை நானும் அதுல பங்கு பெற்றேன். அதை எப்படி தீர்க்கலாம் என்று பார்க்கலாம். நீங்க விரும்பினா ஓமண்டு வந்தா அதை ஈடுபடுவேன். அது ஒரு எனக்கும் அனுபவம் வரப்போகுது. அதே நேரம் அவங்களும் கடனாளியாக மாட்டாங்க. நான் கொடுத்துட்டு வாங்கணும் அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கும் கொஞ்சம் போட்டு விடுங்க. இல்ல அப்படி என்று இல்ல, நேர கேட்கும் நேரம் கொடுத்து இல்ல பகுதிக்கு இப்படி கேட்டா நான் திருப்பி அடிச்சு விட்டுருவேன். காசு உங்கள்ட்ட இருந்து பறிச்சே ஓடுவேன். ஏன்னா இது என்ன செய்யறேன்னா அதுவும் எனக்கு செய்ய தெரிஞ்சுதானே இருக்கு. எனக்கு கெட்டிக்காரன் இல்லைன்னா விருப்பமா இருக்குது. டிக்கெட் போட்டு நிச்சயமா உங்கள்ட்ட முக்கியமான பிரச்சனை உங்களோட ஊர் இந்த வீட்டு காணி உறுதியை எனக்கு டக்குன்னு டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க. உடனடியா பண்ணி 2 செகண்ட்ல உங்களோட கையில காசு. என் பெயர்லயே உறுதி இல்ல. நான் என்ன பிரச்சனையே இல்ல. பிரச்சனை நீங்க எந்த இருக்கிறதுல எல்லாம் ஒன்றை எழுதி விடுங்க. அந்த காசு தரும். இல்ல இந்த அடாத்து செய்தால் என்ன பொழுதுபோக்கு கடன் வாங்குறவையிலோட வாழ்க்கை நடத்தலாம். ஏன் சொல்றேன்னா என்னட்ட காசு இருக்கோ இல்லையோ இந்த இழி செயல்களுடைய கூட்டத்துக்குள்ள நான் பிழைப்பு நடத்துறேன்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? காசா பிரச்சனை வாங்கோ தாரன். இது தலைப்பு செய்தி. அதுக்குள்ள போனோம்னா 1000 பிரச்சனை வரும். அவமானப்பட்டு ஐயோ கேட்டதே பலன்ட்டு ஓடுற அளவுக்கு வரல. இவ்வளவு வளர்ந்து இருக்கிறவ எல்லாரும் இப்ப 40+ எல்லாத்தையும் இருக்கிறவ எல்லாரும் என்னத்தை கற்றுக்கொண்டோம் வாழ்க்கையில? கடன் கொடுக்க கூடாதே கற்றுக்கொள்ள. இல்ல இது உட்பட எங்கட சுய சிந்தனை ஒன்றும் இல்லையா? என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கடன் படாமல் சேவிக்கிறதா நல்ல தாங்களாக. இல்ல ஏன் நீங்க தானம் செய்யுங்களன், தர்மம் செய்யலாட்டிலும் தானம் செய்யுங்களன். எங்களுக்கு இருக்கிறத நாங்க போதிய அளவு தானே இல்ல இருக்கிறத அளந்தீங்கன்னா அது இன்றைய செலவுக்கு போதும், நாளைக்கு விடியவும் கஞ்சி குடிக்க போதும் என்று சொல்லி சொன்னால் நான் அதை கடன் என்ற சொல்ல நீக்கிட்டு அதை தானமா செய்து விடுங்களேன். செய்யலாம், அப்படி செய்யலாம் தான். இலங்கையில கூட சொன்னோம், இந்த காற்றில் இணைஞ்சு ஜூம்ல பங்கு பெற்றினீங்கன்னா வாரம் கொடுக்க உங்களுக்கு 7000 ரூபாய் கிடைக்கும். வந்த யாரையும் நாங்க கைவிட. அதுக்குள்ள இடையில யூரோப்ல இருந்து ஒரு கதை விட்டுட்டாங்க, ஏதோ போனோம்னா காசு கொடுக்க விளங்க நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு அப்படி அல்ல. அதுகளெல்லாம் வெங்கட தர்மப்படிதான் முழுக்க நடக்கும். ஓரளவுக்கு கற்றுக்கொண்டதுக்கு பிறகு அதுக்குள்ள கவனம். எனவே பழைய கதைக்கு வாரன் ரஜினி காசு கேட்டா கொடுக்காம இருக்கோம். நீங்கள் கிளிக்கிக்கொண்டு சும்மா மன்னிக்கணும், அந்த வார்த்தை மாறி எடுத்துறாதீங்க. சும்மா நகைகளையும் பட்டாபிஷேகங்களையும் கிளிக்கி கொண்டு தெரிஞ்சா காண்றவனுக்கு கண்ணுல குத்துந்தானே. கேட்டா என்ன? ரெண்டாவது இந்த தம்பி மனுஷி, இந்த தம்பி தண்ட மச்சான் மாமன் என்று எடுத்துபடி நம்ம இந்த இயக்கத்தை இதுக்கு ஏஜென்சி காசு கட்டி எவராவது சொல்லட்டும் பாப்போம். வந்த குடும்பங்கள் இன்றைய வரைக்கும் எங்களோட சந்தோஷமா இருக்குது அண்ணன் தம்பி என்று. நீங்க டிக்டாக் பாக்குறீங்கன்னா நான் இப்பவே ஒரு 10 வீடியோ அனுப்புவேன். இல்ல டிக்டாக் இல்ல டிக்டாக் நான் அனுப்பி விடுவேன். பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன் எல்லாருமே வந்து உறவுக்கு பகை, உறவுக்கு பகை, உறவுக்கு பகை. அப்ப காசுலதான் இது வருது எல்லாம். அல்லது ஒன்றுமே இல்லைன்னா இருக்கிற ஒரு சொத்தை எப்படி அபகரிக்கலாம். அப்படின்னு போனா நீங்க சொன்னீங்க நகைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு நகை போடுறது தப்பு இல்ல. அதே திருப்பியும் அந்த பிள்ளையான வார்த்தை சொல்ல போறேன், கிணிக்கி கொண்டு தெரியக்கூடாது வாழ்க்கையில். சும்மா பட்டாபிஷேகம் செய்யப்படும். வணக்கம் மோகன். அது வந்து அவரவற்ற விருப்பம் தானே. அவர் நகை போடுறதும் போறாதும் அவர் கண்ணட்டை இருந்தா போட்டுட்டு போவார். நான் போடுறது இப்ப அந்த கிழக்கு 2 வார்த்தை சொன்னதுக்கு பிறகும் இதை கேக்குறீங்களா திருப்பி? என்னட்ட சும்மா தேவையில்லாம மற்றவன் கண்ணுக்கு கிட்ட கொண்டு போய் கிளிக்கி கொண்டு இருக்கிறது இல்ல. நகையை நீங்க போடுங்களேன்.
அது யாரு கண்டு யாராவது தடுத்தது? மற்றவங்க முன்னால கிறுக்கி கொண்டு வந்தா உங்களுக்கு கேட்கிறவன் வருவான் என்று சொன்னானே தவிர வந்தவன்கிட்ட கொடுக்கணும் என்று சொல்ல வரையில்லை. நாங்கள் எங்களாலதான் பிரச்சனை வந்தது. இன்றைக்கு நான் ஓம் இல்லை அது அவருங்க காய்ச்சிட்டீங்களா? இப்ப செலித்தியானவர் வேலைக்கு சைக்கிள்ல போறார், ஹேண்ட்பேக்கை கொழுவி கொண்டு போறார், வெளியில தெரியுதா கிடுங்கிங்க ஹேண்ட்பேக் ஆடிக்கொண்டு போகுது. ஒருத்தன் பறிச்சிட்டு போயிட்டான், அது இழுத்த பறிச்சிட்டு போயிட்டான். யாருல பிள்ளை? பெண்ணில பிள்ளை பறிச்சவர்ல. இப்ப நாங்க போய் யாருல கேஸ் போடுறோம்? இதுதான் நாங்க அதான் கல்லுக்கு அடிச்சோமா கல்லு எனக்கு அடிச்சுதான்ற கதையிலேயே அது 5000 வருஷத்துக்கு முன்னமே தெரிஞ்ச கதை தான் இது. நாங்கள் வாழ்க்கையில் அதுல ஒழுகுறோம் இல்லை. உண்மையில யாவுமே என்ன தீது நன்றும் பிறகு தர வர ஒரு காலமும் வராது, ஒரு காலமும் வராது. மற்ற ஒரு கடவுள் மனைவி அட்டி வட்டு பிரிஞ்சுட்டாங்கன்றா யாரும் ஓல முடியலாது. நீங்களா சேர்ந்தீங்க, நீங்களா ஒவ்வொருத்தர் கையெடுத்து போட்டு நீங்களா பிரிஞ்சீங்களோ பறி வைக்காதீங்க. அதே போலத்தான் கடன் கேட்க வர்றன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய எங்களுக்கு உலக அறிவும் இருக்க வேணும். நிச்சயமா நான் வேற பக்கத்தால வேற சில தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஆனா நெருங்கிய உறவு இல்லாதாக்கு காசுக்கு சிக்கல் பட்ட போது நான் என்னுடைய வரலாறையும் ஒரு 2 நிமிஷம் சொல்லி போட்டு இப்படித்தான் நாங்கள் தப்பினாங்க. இந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு உதவி செய்யும், இதுக்கெல்லாம் வழி இருக்குது. ஆனா நாங்க உழைச்சவரா இருக்கணும், வட்டி வரி கட்டியவரா இருக்கும். இந்த நாட்டுல லீகலாக அது செய்ய முடியும். ரஜிதா சொன்னார் சிந்தனையில நண்புக்கடையில காசை பரிமாறினாலும் எழுதி வைங்கோ, 3வது நபரை சாட்சிக்கு வச்சு அப்படித்தானே சொன்னீங்க. ஒரு கையெழுத்து போட்டு எழுத்துல போட்டுட்டு அதை கொடுங்கோ என்று சொல்லி குர்ஆன்ல சொல்லப்பட்டு அந்த காலத்திலேயே மாத்தி இருக்கிறாங்க. ஔவையாரோ திருவள்ளுவரோ சொன்ன கதைகள்ல அந்த காலத்திலேயே ஒற்றுமை இல்லை, அந்த காலத்திலேயே பழிபாவங்கள், அந்த காலத்திலேயே கண்ணை குத்தி வாழ்க்கை திருடுறது எல்லாம் இருந்திருக்குத்தானே 2000 3000 4000 வருஷத்துக்கு. நான் என்ன கேட்டேன், எங்கட அனுபவத்துல இன்னைக்கு என்னன்னு சூழல் தேவையில்லைன்னு ஒரு மனிதன் வாழ முடியாது, அது கஷ்டம். ஒரு நிமிடம் இடைவெளி தாங்கோ கதைங்க. ரஜினிகள் உங்களோட பதிலையும் சொல்லுங்க இடைவெளி. வந்து விட்டேன். எப்படி கடன் கொடுப்பதுன்னு வந்து கேட்டால் உடனடியாக கேட்கிறவர் வடிவா முகத்தை வச்சு கொண்டு கேட்கும்போது கொடுக்கத்தான் வேணும் போல இருக்கும். கொடுத்துட்டு அதோட அழுது கொண்டிருக்கிறத விட அதை எப்படி உத்தியா அதுல இருந்து நழுவுறதுன்றது இப்போதான் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா செல்வியந்தி? நான் கொடுத்தவர்கள் திட்டம் செய்யறது ஒரு அவர்களுக்கு தேவை ஏற்படும் போது நாங்களும் கொடுத்து தேமாந்தம் இருக்கிறோம் தானே, அதுக்கு ஒன்றும் செய்யல. சர்வம் கொண்டு தானே வாங்குறார்கள். அவர்களோட கஷ்டப்பட்டு வஜிதாக்கா சொன்ன மாதிரி அந்த இன்னொரு பொறுப்பு நின்று அது கொடுக்குற மாதிரி செய்ய அப்படி இல்லை. இப்ப கைமாற்றா சும்மா ஒரு உற்ற நண்பனா இருந்தா ஒரு குடும்பத்துல ஒரு உற்ற நண்பர்களாக இருந்தோம்னா அவர்களுக்கு நாங்கள் கையில தொண்ணும் வாங்காம கைமாற்றா கொடுக்குறோம் தானே. எனக்கு அப்படி நடந்தது எங்களோட குடும்பத்துல. எனக்கு அப்பா அப்படி செய்து இது மாற்றப்பட்ட நாங்கள் இன்று வரை அந்த காசு எங்களுக்கு கையிலே கிடைக்க. அதுதான் எப்படி நிறைய கேள்விப்பட்டது ஒன்று கொடுத்தா கிடைக்காம தான் போகும்ன்றத நாட்டிலே இல்லாமலே போயிட்டார். அது மாதிரி ஒவ்வொருத்தையும் இந்த அனுபவம் ஒவ்வொருத்தையும் இருக்கும். அப்படி தெரிஞ்சும் நாங்க பேருந்து மலையாளத்துல போய் மாட்டுப்படுறோம். உற்ற நண்பராக கொஞ்சம் சொந்தமான ஆக்களா இருக்கீங்கள அந்த கடை கொண்டு போடுறது தான் அதை கேட்டவர்கள். அப்போ அதை கொடுத்தது அவர் வேற நல்லா இருப்பார் தானே, நல்லா இருந்தா உதவி செய்வார் தானே கொடுத்த அது திரும்பி வர இல்லை. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாதானே, நம்பி கொடுத்தோம், நம்பி கிட்ட அது சொல்லலாம். எங்கட அந்த நாங்க இருக்கிற மார்க்கத்துல கடன் சரியான பாவம் இப்படின்னு சொல்றபடியா வாங்குறாக்கள் எப்படியாவது குடுக்கறதுக்கு முயற்சி செய்வார்கள். 95% அந்த காசை கொடுத்துடணும், அந்த மொத்தமா குடுக்காட்டியும் போய் கதைப்பார்கள். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கியிருக்கேன்னா 100 ரூபாய் எனக்கு கொடுத்து கேளாட்டி நான் 10 ரூபாய் தாரேன், 5 ரூபாய் தாரேன்னு போய் கதைப்பார்கள். குடுக்கறதுக்கு ஒரு 99% முயற்சி செய்வார்கள் அந்த காசை. என்னோட சொன்ன எங்கட பின்னுக்கு எங்களுக்கு பயம் எங்கட மார்க்கத்துல சொல்லி இருக்குது அது கூடாது சொல்லி. அடுத்த இப்ப மையத்தை வச்சுட்டு கேட்பார்கள் இவருக்கு யாரும் கடனாளிகளா அந்த ஒரு கேள்வி அங்க எழுப்பப்படுகிறது. அப்ப அப்படியெல்லாம் கேட்கிறபடியா அதை நாங்க மகத்தாக முதல்ல அந்த கடனை கொடுக்க வேணும் என்று அவங்களே முயற்சி செய்வார்கள்.
அப்படி ஒன்று இருக்கிறது. அப்ப ஏமாத்திட்டு அது போறாங்க. எல்லாருக்கிட்டையும் அது சில வேளை உங்களோட மார்க்கத்துல அப்படி இருந்தும் அப்படியும் இல்லாதாக்களும் இருக்கலாம் தானே. இல்லாதாக்கள் இருக்கிறாங்க தான். அப்ப இல்லாதாக்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் தானே. இப்ப ஒரு ஆக்கள் வந்து நம்மள்ட்ட கடன் கேட்கிறாங்கடா, உண்மையா அவரால் தர முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல, அவர் வந்து கேட்கிறாருன்னா நாம கொடுப்போம்னு தான் வந்து கை நீட்டுறாரு நம்மள்ட்ட. மற்றது வஜ்ஜாக்கு உங்கள்ட்ட வந்து அவர் கேட்கும்போது இவர் தெரிவாருன்னு முழு நம்பிக்கையோட தான் வந்து கேட்பார். கேட்கிற வரைக்கும் கேட்கும்போது பெரிய கஷ்டமா தானே இருக்கும். என்னண்டு இவர்கிட்ட போய் கேட்கறது. அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப கேட்கும் பொழுது நம்மளுக்கு இப்ப ஒரு 50 ரூபா கேட்காருன்னு சொன்னா அவர் எங்களுக்கு தர முடியாத சூழ்நிலை, அவரோட நிலைமை, அவரோட வீட்டு சூழல், அவரோட பொருளாதார நிலையெல்லாம் எங்களுக்கு கண் முன்னுக்கு தெரியும் அவருக்கு. அப்ப நாம என்ன செய்வோம்னு சொன்னா 50 ரூபா கேட்காருன்னு சொன்னா நாம எனக்கு 50 ரூபாய் இல்ல, நான் 25 ரூபா தாரேன்னு சொல்லி நாங்க மனதுக்குள்ள எப்படி நீயத்து வைப்போம்டா எண்ணுவோம்னு சொன்னா அவர் தராட்டியும் பரவாயில்ல, ஏதாவது தர்மம் என்றாலும் கொடுப்போம், கடனா கொடுப்போம். இந்த காசை என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு நாங்க கொடுப்போம் அந்த காசை. அவர் தந்தா நாங்க ஏற்றுக்கொள்வோம், தராட்டி அது பரவாயில்லன்ட்டு எங்களோட மனதுக்கு திருப்தி அடைந்து கொள்வோம். அப்படி நடக்கிற நான் பார்த்திருக்கிறேன். எனது பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது அது நான். ஆனா குடிநடவை தர மாட்டினம் என்று சொல்லியேதான் நாங்க நம்ப வேணும்ன்றது இது. திராட்டம் பரவாயில்லை என்ற அளவுக்கு இருந்தா தான் அது சரியா இருக்கும். இல்லைன்னா கவலைப்பட்டு கொண்டு ஒரு நாள் நினைச்சு கொண்டுதான் இருக்க வேண்டும். அது கஷ்டம். அவங்களோட சூழ்நிலைங்களுக்கு தெரியும் தானே. இப்ப அவங்களோட எங்களோட சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாங்க, இல்லாட்டி எங்களோட அயலவராக எங்கள்கிட்ட கடன் கேட்கிறாண்டா எங்களுக்கு தெரிந்தவரா தான் இருப்பார். இப்ப தெரியாதவர் வந்து கடன் கேட்க மாட்டார் எங்கள்கிட்ட. தெரிந்தவராக இருக்கும் போது அவரோட சூழ்நிலை, அவர் எப்படி இருக்கிறார் என்ற நிலைமைங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு. தர முடியுமா தர முடியாதான்றதை அதுல நாங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நான் பார்த்திருக்கிறேன், அந்த மையத்தை வச்சுட்டு மையத்தை அடக்க மாட்டார்கள், கேட்பார்கள். அப்ப அதுக்கு பயம். அந்த மார்க்கத்தில் இருக்கிறார்களுக்கு அதுக்கு பயம். அவ்வளவு பேர் மையத்தை முன்னுக்கு வச்சுட்டு இவர் கடனாளியா யாருக்காவது முன்னுக்கு தைரியமா போய் சொல்வார்கள். அப்படி ஒவ்வொரு மையத்தை வச்சும் கேட்பார்களா? ஆம், அதுல கேட்பார்கள். எப்படி என்று சொன்னா அந்த பெண்கள் பள்ளி மையவாடிக்கு நாங்க செல்ல மாட்டோம். அந்த மையத்தை முன்னுக்கு வச்சுட்டு நாங்க எப்படி பெண்கள் மையத்தை சொன்னா அந்த இமாம் என்று சொல்லுவார் தானே. இப்ப நாங்க தொழுகை நடத்துவோம், இறைவனுக்கு மட்டும்தான் தலைய பூமியில வைப்போம், சுஜூது செய்யறன்னு சொல்ற. மையத்துக்கு நாங்க தொழுகை நடத்துவோம், நாங்க சுஜூது செய்யறல. அது ஒரு உடலம், அது ஒரு மனிதர். மனிதர்களுக்கு மனிதர் இந்த தரை சாத்தக்கூடாது, அவங்கள காலில் விழக்கூடாது, பூமியில விழக்கூடாதுன்னு எங்களோட மார்க்கம் சொல்லுது. அதுக்காக நாங்க நின்ற நிலையில நின்றுதான் அந்த தொழுகையை நடத்துவோம். தலைய பூமியில இறைவனுக்கு வைக்கிற மாதிரி மையத்துக்கு முன்னுக்கு நாங்க தலையில பூமியில வைக்கிறல அந்த மையத்து தொழுகையில கலந்து கொள்றார்கள். அப்ப ஆண்கள மையத்துன்னு சொன்னா அந்த தலைக்கு முன்னுக்கு நின்று அந்த இமாம் அந்த தொழுகையை நடத்துவார். பெண்கள மையத்துன்னு சொன்னா அந்த பெண்கள அந்த வயிற்று பக்கத்துல நின்று அந்த மையத்தை தொழுகையை நடத்துவார். அப்ப அதுல அந்த தொழுகையில கலந்து கொள்றார்களுக்கு இது ஆண் மையத்து, இது பெண் மையத்துன்னு சொல்லி மூடி இருக்கும். மையத்தை திறந்து இல்ல, மையத்தை பற்றி மூடி இருக்கும். முன்னுக்கு வைத்து அந்த தொழுகையை நடத்துவார். தொழுகையை நடத்தி போட்டு அவர் சொல்லுவார், இந்த செய்த பாவத்துக்காக நீங்க இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள், அவர் செய்த பாவத்துக்காக நீங்க இறைவனிடம் கேளுங்கள் என்று சொல்லுவாங்க. அவங்க பாவ மன்னிப்பு கேட்பாங்க. கேட்டதுக்கு பிறகு அடுத்தபடியா கேட்பார், இவர் அந்த மையத்தை பேர் சொல்ல மாட்டார்கள், மையத்துன்னு சொல்வார்கள், இந்த ஜனாசான்னு சொல்வார்கள். இந்த ஜனாசாக்குரியவர் யாராவதற்கு கடனாளியாக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி கேட்பார் மௌலவி. கேட்ட உடனே நாங்க தைரியமா போய் முன்னுக்கு சொல்லலாம் அவருக்கு. ஏதாவது பாவம் சொல்லாம மறைச்சமுண்டா பாவம், அவருக்கு பாவம் இறைவனிடத்துல. அப்ப அந்த மையத்தை வச்சுட்டு கேட்கும் பொழுது யாராவது எனக்கு தரணும்னு முன்னுக்கு வருவார்கள். அப்ப கேட்பாரு, இந்த கடனை அந்த கொடுத்தவர்கிட்ட கேட்பார், இறைவனுக்காக நீங்க அந்த கடனை ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்பார்கள்.